when you started relating you with every living creature in this world, you started feeling empathy for them. Yes, உன்னால இன்னொரு உயிருக்கு துன்பமே விளைவிக்கவே முடியாது. நீயே நினைச்சாலும் முடியாது. உன்னை நீயே செல்ஃப் ஃபார்ம் பண்ணிக்குவியா? சில பேர் பண்ணிக்குவாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி. அதெல்லாம் விட்டுருங்க. ஜென்ரலா கேட்குறேன். இப்ப நானே எடுத்து இப்படி என் முகத்துல இப்படி ஒரு கோடு போட்டுக்கோன்னு சொன்னா நான் போட்டுப்பேனா? சொல்லுங்க. மாட்டேன்ல. ஏன்? பிகாஸ் இது நான் அப்படிங்கிற அந்த இன்னர் இன்ஸ்டிங்க்ட் இருக்குல்ல எனக்கு. அந்த மாதிரி இஃப் யூ ஸ்டார்டட் ஃபீலிங் த சேம் திங், உன்னை சுற்றி இருக்கவங்கள கூடயும் நீ கனெக்ட் பண்ணிக்கிட்ட, எல்லா லிவிங் கிரீச்சர்ஸோட கனெக்ட் பண்ணிக்கிட்டனா உன்னால அதுக்கு தீங்கு செய்யவே முடியாது. நீ உன்னை நேசிப்பது போல் பிறரையும் நேசி அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும்ல, அந்த மாதிரிதான். உங்கள் ரத்தமும் என்னுடைய ரத்தமும் வேறு வேறு அல்ல. சொர்க்கத்தின் மரத்துக்கு தீனியிடும் சத்துதான். நம்ம 2 பேரும் ஒண்ணுதான், ஒரே இடத்துல இருந்துதான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. உன் விதைகள் என் உடலில் வாழும், என்னுடைய முட்டுக்கள் உன் மனதில் நாளை மலரும், உன் வாசம் என் சுவாசமாகும். அது எடுத்து விடுற மூச்சை தானே நம்மளும் சுவாசிச்சு வெளியே விடுறோம். கரெக்டு தானே? நானும் ஒரு திராட்சை தோட்டம் தான், என் பழங்களும் பறிக்கப்பட்டு ஆலையில் இடப்படும். இப்ப நான் சொன்னல எல்லாத்தையோடும் உங்களை கனெக்ட் பண்ணிக்கோங்கன்னு கலீல் சொல்றாரு. நானும் ஒரு திராட்சை தோட்டம் தான், யா என்னோட பழமும் பறிக்கப்பட்டு என்னையும் வைன் பிரஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. புது மது போல் நானும் புது பாத்திரங்களில் யுகக்கணக்காக அடைக்கப்படுவேன். ஏஜிங் லைக் அ ஃபைன் வைன் அந்த மாதிரி. குளிர்காலங்களில் மதுவை அருந்த எடுக்கும் போது ஒவ்வொரு கோப்பைக்காகவும் உங்கள் மனதில் ஒரு உற்சாகமான பாடல் ஒலிக்கட்டும். செரிஷ் செரிஷ் எவ்ரிதிங். எப்படி அன்புங்கிற டாபிக்ல உங்க நாளை அன்புல தொடங்கி அன்புல முடிங்கன்னு சொல்றாரோ, அதே மாதிரிதான் உங்களோட லைஃப் ரொம்ப செரிஷபிளா வாழுங்க. அந்த பாடல்களின் நடுவே இலையுதிர் காலங்களும் திராட்சை தோட்டங்களும் ஆலைகளும் ஊடுருவட்டும். சிம்பிள். சீசன்ஸ், ஒரு நாள் வெடி வரும், ஒரு நாள் மழை வரும், என்ன வேணாலும் வரும். பட் நீங்க உங்க லைஃபா ரொம்ப செரிஷபிளா ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் ஆமால அப்படின்னு என்ஜாய் பண்ணி செம்மையா வாழுங்க. என்ன மாதிரி? உங்க கையில கப் ஆஃப் வைன் இருக்கு, அதை நீங்க குடிக்கும் போது எவ்வளவு செரிஷ் பண்ணி குடிப்பீங்களோ அந்த மாதிரி செரிஷ் பண்ணி வாழுங்க.